ஆஸ்ட்ரோபதி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மளுடைய நேயர்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்போ பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடு சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்களேன், 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமாக வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கும் வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். மேச ராசி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி. தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், விவேகம் இப்படிலாம் சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல நிறைய மேசராசிக்காரங்க மனசுக்குள்ளேயே வைய ஆரம்பிச்சிட்டிங்க. உண்மைதானே? ஆனா என்னதான் இருந்தாலும் ரத்தத்துல ஊர்னதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் உங்களுடைய தைரியம், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய விடாமுயற்சி, இதுக்கு நீங்க மட்டும்தான். பொதுவாகவே நம்மளுடைய 12 ராசியில ஒரு 4 ராசி அன்பர்கள் ரொம்ப தைரியமானவங்க. அதுல முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய நபர் தான் நீங்க. ஸோ இப்படிப்பட்ட மேச ராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனை, பல போராட்டம், பல கவலைகளை ராகு பகவானும் அள்ளி கொடுத்தாரு, சனி பகவானும் வஞ்சகம் இல்லாமல் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் கடந்து இப்ப இந்த விரயத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் தற்போது வக்ர நிலைக்கு போகக்கூடிய இந்த காலகட்டம் என்ன பண்ண போகுது? ஏதாச்சும் பண்ணிடுமா? ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துருமா? இவர் ஏதாவது செஞ்சிருவாரா? ஏற்கனவே வச்சு செஞ்சிட்டாரு, இன்னும் செய்ததுக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஏதோ ஒரு பேருக்குன்னு வாழ்ந்துருக்கேன் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, வீடியோ பார்க்குறவங்க இனிமே பேருக்குன்னு வாழ மாட்டீங்க. உங்க பேரையும் புகழையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் வக்ரம் அடைந்து மாற்றத்தை கொடுக்க போறார். அவர் வக்ரம் அடைஞ்ச பிரச்சனையை தானே கொடுப்பார், எப்படி மாற்றத்தை கொடுப்பார்? இது பல பேருக்கு ஒரு கேள்வியா இருக்கும். அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கு நீங்க ரிலாக்ஸா இருக்க போறீங்க. ஒரு நிம்மதி இல்லாத தூக்கத்தில் இருக்கீங்களா? தூக்கமே இல்லை சார், ரொம்ப டயர்ட் ஆகிட்டே இருக்கு, ஆனா தூக்கம் வர மாட்டேங்கி, நான் தூங்கலாம் நினைச்சு படுத்துங்கிறேன், அங்கேயும் போராட்டம் வருது. தூக்கத்திலையும் எனக்கு யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாலும் அயமுடுதான் சார் நான் வரேன், அயமுடுதான் சார் கனவுல வரான். அப்படிங்கிற மேசராசிக்காரங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையிலையும் போராடி கொண்டிருக்கிறவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சனி பகவான் வக்ரம் அடைந்து கொடுக்க போறார். அதே போல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவு இப்ப ரீசெண்டா ஒரு 2 மாத காலமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய தலைவலியோடு சுத்துறீங்க.
அப்படியே தலையில வலி மட்டும்தான் இருக்கு, தலை இருக்கான்னு தெரியல. அப்படிங்கிற நிலைமை தான் உங்களுக்கு இப்போ கடந்த காலங்களில் 2 மாதமாக, குறைஞ்சது 2 மாதம், ஓகேவா, அந்த நிலைமைக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போதான் பரணி கொஞ்சம் அப்படி தப்பிச்சுக்கிறீங்க, அப்பாடி பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இன்னும் நீங்கள் விடுதலை ஆகலை. அப்படிங்கிற சூழ்நிலை யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய மன அழுத்தத்துக்கும் உங்களுடைய போராட்டத்துக்கும் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றத்தை சனி பகவான் வக்கரம் பெற்று கொடுக்க போறது உறுதி. அப்ப வக்கரம் பெற்ற சனி பகவான் உங்களை எந்தெந்த இடங்கள்ல சந்திக்க போறார் அப்படின்னா, அதாவது அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்குள்ளது, ஓகேவா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கார். அப்போ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டை சனி பகவான் வக்கரம் பெற்று பார்க்கார். அதே போல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடை வக்கரம் பெற்று பார்க்க. அப்ப இதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுதுன்னா, கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு சார், என்னால் முடியல, இந்த கடன் பிரச்சனை எப்பதான் வெளியே வருவேன், எனக்கு கடன் மீளா கடனா இருக்கு, நான் மீண்டு வந்துருவேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்க உங்களுடைய வாழ்க்கையில கேள்விக்கான நல்ல விடையை, ஒரு நல்ல மாற்றத்தை சனி பகவான் கொடுக்கப்படும். அதே போல இன்னும் ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன, வேலையில ஒரு இடமாற்றம் மேசராசி என்பதற்கு சனி வக்கர பயிற்சிக்காக நடக்கும். அந்த இடமாற்றம் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், ஒன்று பதவி உயர்வு கிடைக்கும், இல்லை ஊர் விட்டு ஊர் போவீங்க, அல்லது நாடு விட்டு நாடு போவீங்க. ஸோ இந்த அமைப்புலாம் சனி பகவான் கொடுக்கின்ற ஒரு பொக்கிஷம். இதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தணும். ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க உயர்த்தக்கூடிய காலகட்டம், உங்களுடைய வார்த்தைகளை நீங்க காப்பாற்றக்கூடிய காலகட்டம். எது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாட்கள், ஜூலை 27 முதல் 100 நாட்கள், அதாவது நவம்பர் மாதம் ஒரு 10ஆம் தேதி வரையும் வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படியே ஓகே ஐ எம் வெரி ஹாப்பி அப்படிங்கிற வார்த்தையை அப்பப்போ பயன்படுத்துவீங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு வக்கரப்பட்டு பலனில் உட்காந்துருக்கனால கட்டாயம் என்ன பண்ணீங்க, அப்பப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னா அதை எதுக்கு நம்ம மிஸ் பண்ணுவானே, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய அப்பா வழி சொத்துலாம் கிடைக்கும். அப்பா சொத்து ஏதாவது வில்லங்கத்தில் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, உங்கள் அப்பா கரெக்டாக இருக்காங்க, ஆனால் அப்பா கூட பிறந்த உறவுகளோ அப்பா சார்ந்த உறவுகளோ ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டு வம்பு வழக்கு கேஸுன்னு போயிருந்தா கூட அந்த இடத்துல உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்கு. சரி, இவ்வளோ நல்லா இருக்கே, நாங்கள் எது இந்த சனி வக்கர பயிற்சிக்காக கவனமாக இருக்கணுமா அப்படின்னா, உறுதியாக கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களாச்சும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அல்லது 30-38 நாள் வச்சுக்கோங்களேன். இதை பார்த்தா நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து டிசம்பர் மாதம் ஒரு 10ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். உங்களை தூண்டி விடுவாங்க. இந்த 100 நாள் நீங்கள் ஒரு சேர்த்து வச்ச ஒரு மதிப்பையும் மரியாதையும் அங்கீகாரத்தையும் பொருளாதாரத்தையும் எப்படி உங்களை உசுப்பேற்றி விட்டால் நீங்கள் மாட்டுவீங்கிறத சூட்சமமாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை டைரக்டாக மோதாமல் இன்டைரக்டாக மோதுவாங்க. அப்போ இன்டைரக்டாக ஏதாவது ஒரு நுணுக்கமான செயல்பாடுகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அப்போ நவம்பர் முதல் டிசம்பர் 12ஆம் தேதி வரையும் 10ஆம் தேதி நைட்டு இல்லை 11ஆம் தேதி பகல் வரையும் கட்டாயமாக உணர்ச்சிசப்படக்கூடாது, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும், வேற வார்த்தைகளோட முதல்ல கவனமாக இருக்கணும். அதே போல் புதுசாக கடன் வாங்கி அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் தயவு செய்து வேண்டாம், இருக்கிறத வச்சு ஓட்டுங்க, அது போதும், புதுசாக கடன் வாங்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கேட்ச் பண்ணி போயிட்டீங்கன்னா, அதே போல் அப்பாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அப்படி அப்பாவுக்கு உங்களுக்கு விவாதம் வந்துச்சுன்னா அப்பா தானே விட்டு கொடுத்துருங்க, அப்பாவை புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அப்பா வேற ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை மாற்றுறாருன்னா அப்பாவை புரிய வச்சு வெளியே கொண்டு வந்துருங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியம், சரியா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு அதிகமான நன்மைகளையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய சனி வக்கர பயிற்சி காலமாக இருக்கும் என்பது உண்மை. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னா சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க, ஓகேவா. அதுபோல் சிவன் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க. இந்த பிரசன அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட
கொஞ்சம் வசதி குறைவான உறவுகளுக்கு அல்லது ஒரு ஆதரவற்ற நம்முடைய உறவுகளுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. மாதம் ஒரு சின்ன தொகையை எடுத்து வச்சு அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும், பெரிய முன்னேற்றம் வரும். எதிர்பார்த்த அத்தனை விஷயம் அற்புதமாக நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ரிஷப ராசி என்பதாகிய நம்முடைய நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட கவலைகளுக்கு, நீங்கள் போராடின ஒரு போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக எல்லா போராட்டமும் எப்படா முடியும்னு எதிர்பார்த்த உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நம்மளுடைய சனி பகவான் வக்கரம் பெற்று நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்களில் 100 நாட்கள் உங்களுக்கு யோகமானதான். ஒரு மகிழ்ச்சியான விஷயம். மனசுக்குள்ள எவ்வளவோ வலி, எவ்வளவோ வேதனை உங்களுக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலமாக நீங்கள் நேசித்த உறவும் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. நீங்கள் உயிருக்குயிரா யாரை பார்த்துக்கிட்டீங்களோ அவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. இதில் வேலையிலையும் நிறைய பிரச்சனை. ஸோ இப்போ இவ்வளோ குழப்பம், இவ்வளோ கவலை, இவ்வளோ போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலமாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று உங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். மன அழுத்தத்திலிருந்து விடுதலையாக போறீங்க. மனசுல ஒரு கேள்வி உங்களுக்கு இப்போ உதயமாகிட்டே இருக்கு. அப்பப்போ வந்து போயிருக்கு. இது எப்போ மாறும், எப்படி மாறும் தெரியலையே, ஆனால் மாறினா நல்லாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குல்ல. அந்த கேள்விக்கான விடை சனி பகவான் சூப்பராக கொடுக்க. ஓகேவா? காதலில் வெற்றி. காதலில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள். நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி தான். காதலில் அதிகமாக சிக்கி தவிக்கிற 4 ராசிகள் இருக்கு. அந்த 4 ராசியில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோமா ஃபர்ஸ்டாக நீங்கள் தான் தூக்குவீங்க. உண்மையாக உருகி காதலிச்ச காதல் போலியான நபர்களுடைய செயல்னால் விட்டுட்டு போயிருக்கும். அதில் அழுத்தம் அடைஞ்சிருப்பீங்க, நிறைய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த நிலையில் உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான ஒரு உறவு கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு காலம். ஒரு புதிய உறவு தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த புதிய உறவு நேர்மையான உறவா, இல்லீகலான உறவான்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன். ஒரு மனிதன் கஷ்டத்தோடு இருக்கும்போது, பிரச்சனையோடு இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்கறது என்னது? நேர்மையான உறவு தான். ஸோ அப்படிப்பட்ட உண்மைத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான உறவு உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ், ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் ஏற்பட போகுது. அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய லைஃப்பில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இனிமேல் தான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இனிமேல் தான் அந்த 100 நாளில் நிறைய விஷயத்தை சாதிக்க போகிறோம், சோதனைகளை கடந்து சாதனை புரிய போகிறோங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம்னு சொல்லுவேன். அப்போ இந்த 100 நாளில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை அடைய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலித்து கொண்டு இருக்கக்கூடிய உண்மையான காதலை இன்னும் வைத்து அந்த காதலுக்காக போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி. காதலை சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் என்ன ஆகுமோ அப்படிலாம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலை சொல்லி காதலை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சனி வக்கர பயிற்சியாக இருக்க போகுது. அதேபோல குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். ஓகேவா? கணவன் மனைவி அந்யுன்யமாக இருந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பல ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏறாத ஆஸ்பத்திரி கிடையாது, போகாத கோவில் கிடையாது. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் 2 பேருமே மனசார சந்தோஷமாக மனப்பூர்வமாக அந்யுன்யமாக இருந்தீங்கன்னா சனி வக்கரம் பெற்று உங்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது. அப்போ குழந்தைகள் இருக்குது சார், குழந்தைகள் மூலமாக பிரச்சனையாக இருக்குது சார்,
நான் என் குழந்தைய உயிராகவே வாழ்ந்துக்கிருக்கேன், ஆனால் என் குழந்தை என்னை கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டேங்கிறாங்களே, இது எப்போ மாறும்னு எதிர்பார்க்குற உங்களுடைய எண்ணங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உண்மையிலேயே அப்பாடி ரிலாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கப்படும். உங்கள் குழந்தை இப்போதான் உங்கள் அன்பெல்லாம் புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்களை தேடி வந்து அன்பு காட்டக்கூடிய நிலைமை உறுதியாக உண்டு. ரிஷபராசி பெற்றோர் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள் மேலே சுமத்திருந்த வீண் பழி, தேவையில்லாத ஒரு வார்த்தைகள், தேவையில்லாத ஒரு செயல்பாடுகள் நடந்து அதன் மூலமாக கஷ்டத்தை கவலைகளோடு நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த கஷ்டமும் கவலையும் விலகி இன்பமும் ஒரு அதிகமான பொருளாதாரமும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த திடீர் அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 100 நாட்களில் கட்டாயமாக செய்ய போகிறேன். உங்களுக்கு எதிர்பார்த்த, அதை நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உங்களுடைய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால உங்களுக்கான ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் என்னென்னவோ அதெல்லாம் அப்படியே கொடுக்க போகிறேன். சரியா? இதை அப்படியே பயன்படுத்தி சரியான முறையில் போயிட்டீங்கன்னா சங்கடங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுடைய லைஃப்பில் இந்த சனி வக்கர பயிற்சி காலம் கிரகம் கொடுக்கும். ஸோ மீதி உள்ள ஒரு 30 நாள், ஒரு 38 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும். உங்களை குழப்பதுக்குனே ஒரு டீம் வருவாங்க. நீ அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. நீங்கள் அந்த நேரத்தில் உணர்ச்சி பற்றக்கூடாது. அன்புக்கோ பண்புக்கோ பாசத்துக்கோ கட்டுப்பட்டு நீங்கள் தோற்றதெல்லாம் போதும். ஓகேவா? ஏன்னா நிறைய இடங்கள்ல என்னுடைய அருமை ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் எந்த இடத்தில் உங்களுடைய தோல்வியை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா, நீங்களா உங்களுடைய சிந்தனைப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யார் மேலேயா அக்கறை வைக்கிறது, யார் மேலேயா பரிதாபப்படுறது, யாரையா கேர் பண்ணுறது, யாரையாவது லவ் பண்ணுறது, யாரையா அளவுக்கு அளவுமாக நேசிக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு அதிகமாக எந்த விஷயத்தை நீங்கள் அதிக ஆர்வம் மக்களிடம் காட்டுகிறீர்களோ அவர்கள் மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த 38 நாட்கள் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உன்ட்ட அன்பு காட்டுறேம்மா, பண்பு காட்டுறேம்மா, பாசம் காட்டுறேம்மா, போய்கிட்டே இரு. நான் நானாக இருக்கேன், தனியாக கூட இருந்துட்டு போயிடும், ஆனால் உன் கூட துணையாக இருக்க மாட்டேன்டா, நீ அதை சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷபராசி ஆணாக இருந்தாலும் படுத்த முடியும், ரிஷபராசி பெண்ணாக இருந்தாலும் படுத்த முடியும். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா பட்ட 100 ரூபா தரேன், 100 ரூபா பட்ட 1000 தரேன், 1000 ரூபா பட்ட 10,000 தரேன்னு உங்களை மாய வலையில் சிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து தலையிட்டுறாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்துட்டால் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்றமும் மாற்றமும் நிறைய இருந்துச்சு. சனி பகவான் அந்த 100 நாளில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்தாருன்னு உங்கள் வாயினாலே நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.